வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பா இருக்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு காரணத்தினால, குறிப்பா பொருளாதார சூழ்நிலையினால ஏதாவது ஒரு இடத்துல அவமானத்தை சந்தித்த நபரா தான் இருக்கும். எஸ்ஆர்எஸ் உண்டு தானே? அது சிறிய அவமானமா இருக்கலாம், பெரிய அவமானமா இருக்கலாம். அப்ப இதே மாதிரி நிறைய இடத்துல நம்ம அவமானங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை வெகுமானங்களா மாற்றணும். ஒரு குறி வைக்கணும், வச்ச குறி தப்பாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? ஒரு மேரேஜ்க்கு போறோம், அந்த இடத்துல நம்ம விட அதிகமா பகட்டா ஒரு நல்ல பட்டு புடவை, நிறைய நகை போட்டுட்டு இன்னொரு குடும்பம் கார்ல வந்து இறங்குது. அப்ப அவங்க நம்மளை விட்டுட்டு உடனே அங்க போகும்போது ஒரு சின்னதா ஒரு வலி இருக்குல்ல, அது ஒரு அவமானமா ஃபீல் பண்றவங்க. மேபி அவங்க உங்க மேல பாசம் வச்சிருக்கலாம், அவங்க மேலயும் பாசம் வச்சிருக்கலாம். ஆனா சட்டுன்னு அங்க போகும்போது அது மனசை கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள். இது ஒரு உதாரணங்கள் தான் இதெல்லாம். இதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்ல. அப்ப நீங்க நினைச்சிருப்பீங்களே, ஏய் நானும் வரணும்டா, ஒரு பெரிய கார் எடுத்துட்டு குடும்பத்தோட நிறைய நகை நட்டோட இப்படி வந்து இறங்கணும்ப்பா, கெத்தா இறங்கணும்டா அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே. அந்த முடிவு எடுத்திருக்கீங்க, ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு ஏதாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? இல்ல. அப்ப ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நீங்க எடுத்துக்கிறதுக்கு தயாரா? தயார் அப்படின்னா அதுதான் இந்த வாய்ப்பு. எலிக்சர் மிக்ஸோட பிசினஸ் பிரசன்டேஷன் தான் அதே மாதிரி வாய்ப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து, ஒரு ஃபைனான்சியல் ஃப்ரீடம், இது எல்லாத்தையும் நோக்கி உங்களோட பயணத்தை தொடங்கணும்னா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு எடுக்கிற முடிவு உங்களோட நாளை வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? இந்த ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும், இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும், இதுல இருந்து என்ன பெனிஃபிட்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மூணையுமே முடிஞ்சதுன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்டை பத்தியும், அடுத்தது இதில் இருக்க பிசினஸ் பிளானையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பார்ப்போம். எலிக்சர் மிக்ஸ் இது இயற்கையோட ஒரு சக்தி வாய்ந்த மூலக்கூறுகள் அடங்கிய ஒரு பவர் பேக்டு ப்ராடக்ட்னு சொல்லலாம். 12 தாவரங்கள் இருக்கிற ஒரு அற்புத கலவை. இது அமிர்த கலவைன்னு தான் இதோட தமிழ்ல பேர். எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறதோட தமிழாக்கம் பண்ணா அமிர்த கலவை. இந்த அமிர்த கலவையை தான் பார்க்க போறோம். இதுல 12 விதமான இன்கிரீடியன்ட் இருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டிச்சிலியா காட்டிக்குவா. இந்த டிச்சிலியா காட்டிக்குவான்னா என்ன? இது அமேசான் காடுகள்ல வளரக்கூடிய ஒரு குறு மர வகை தாவரம். இதோட பட்டை தான் முக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கு. இங்க ஜெனரலா சொல்லுவாங்க, இதயத்துக்கு வந்து மருதம் பட்டை நல்லதும்பாங்க. நம்ம நாடுல எல்லாமே மூலிகை தான், ஒவ்வொன்றும் மூலிகை தான். அதே மாதிரி உலகம் முழுக்க மூலிகைகள்ல இந்த மூலிகை ஸ்பெசிபிக்கா எதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து தி பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்து அதுல இருந்து எடுக்கிறதுங்க. அதுதான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இதுல இருக்கிற டிச்சிலியா காட்டிக்குவா ஒரு தாவரத்தை இருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் தான். இது எடுத்துக்கும் போது என்ன ஆகும்? உடம்புக்கு ஆற்றல் அதிகரிக்கும், மனம் அமைதியா இருக்கும், மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், ஒரு சோர்வு இல்லாம ஒரு சக்தியை தரும், பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த லவ் டிசைர் அப்படிங்கிறதே இல்லை. அந்த லவ் டிசைரை பாலியல் தூண்டுதலை செய்யும், பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலைன்னா என்னங்க? ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இது குழந்தைகள்ல இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம். அப்ப இது என்ன செய்யும்னா, மனசை அமைதிப்படுத்தி அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது காலங்காலமா அந்த பிரேசில் பழங்குடியினர், குறிப்பா துப்பி இண்டியன்ஸ் சொல்லக்கூடிய அந்த பழங்குடியினர் பல 100 வருடங்களா இந்த ப்ராடக்டை எனர்ஜிக்காகவும் காம விருத்திக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது சா பால்மெட்டோ. இது ஒரு பனை வகை தாவரம். இது குறிப்பா ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு, ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் சொன்னா, ஆண்களோட ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் போது அதை சரி பண்றதுக்காகவும், யூரினரி டிராக்ட சிறுநீர் பாதையை சரி பண்றதுக்காகவும் இது ரொம்ப உபயோகமாகும். ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப மேம்பட்டது. அடுத்தது முடி உதிர்வு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இந்த ஸ்ட்ரெஸ், கண்வீழ்ச்சி, இதே மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது,
தூக்கமின்மை, ஓகேங்களா, டை அடிக்கிறது, தண்ணி சரியான தண்ணி குடிக்கிறது, தண்ணி கிடைக்கிறது குளிக்கிறதுக்கு, உப்பு நிறைந்த தண்ணீர், இதே மாதிரி நிறைய காரணிகள் முடி உதிர்வுக்கு காரணமா இருக்கு. குறிப்பா சத்து குறைபாடு, புரோட்டீன் அண்ட் அயன் சத்து குறையும் போது முடி உதிர்வு அதிகமாகுது. இது முடி உதிர்வை தடுக்குது. அடுத்து ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. நீங்க நிறைய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்புக்குள்ள நிறைய ஹார்மோன்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஹார்மோன்கள் அதிகமானாலும் பிரச்சனை, குறைந்தாலும் பிரச்சனை. இது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துது. அதே மாதிரி டிஹெச்டி அப்படிங்கிற ஒரு என்சைமை தடுக்குது. அதனாலதான் இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமமாகும். அடுத்தது குழுக்குழு பம்கின் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லக்கூடிய பரங்கி விதைகள். இது என்ன செய்யணும்னா அபரிமிதமான நுண்ணுட சத்துக்கள் நிறைய இருந்தது. குறிப்பா ஜிங்க், மெக்னீசியம், ஒமேகா 3, ஃபைபர் இதெல்லாம் இருக்கிற ஒரு எக்ஸலண்டான ஒரு சப்ளிமெண்ட். இது பிளாடர், சிறுநீர் பையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதயத்துக்கு ரொம்ப ஆதரவா இருக்கு. இதயம் சுருங்கி விரியறதுக்கு மெக்னீசியம் இருந்தால் தான் உடம்புல கால்சியமோட சப்போர்ட். நம்ம எலும்புல கால்சியம் போய் சேரணும் அப்படின்னா அதோட மெக்னீசியம் வேணும். ஜிங்க் இருந்ததுன்னா தான் உங்களோட ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுலேருந்து, ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாகிறதுலேருந்து நிறைய விஷயத்துக்கு ஜிங்க்குங்க. குறிப்பா நம்முடைய பேங்க்ரியாஸ் இன்சுலினை உற்பத்தி பண்றதுக்கும் ஜிங்க்குங்கிறது. இதுல அபரிமிதமாக ஜிங்க், மெக்னீசியம் இதே மாதிரி தாதுப்புகள் இருக்கிறதுனால நிறைய ஆரோக்கிய பாதுகாப்பு கொடுக்குது. பஞ்சர் வைன் நம்ம ஒரு நெருஞ்சியல் மூலம்னு சொல்லலாம். இது ஆண் தன்மைக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோனை உயர்த்துறதுக்கு உதவுது. அத்லட்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்னங்க, விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க, வெகு தூரம் ஓடணும், உடற்பயிற்சி செய்யணும், அதற்கெல்லாம் இந்த பஞ்சர் வைன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், காம விருப்பத்தை இன்க்ரீஸ் பண்ணும், லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணும், செக்ஷுவல் டிசைரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது பல 100 வருடங்கள் சொல்லக்கூடிய 1000 வருடங்களா சைனீஸ் ட்ரெடிஷனல் மெடிசன்லையும் சரி, இந்திய மருத்துவத்துறையிலையும் சரி இந்த நாம கிட்னி டானிக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்னில இருக்கிற கல்லெல்லாம் கரையணும் அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்த முக்கிய மருந்தா இந்த பங்க்சர் வைன் இருக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் இது என்ன செய்யணும், தோலை இளமையா வச்சுக்கிறதுக்கு. நீங்க இளமையா இருக்கணுமா, ஆரோக்கியமா இருக்கணுமா, ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கணுமா, கண்டிப்பா ஸ்டெம் செல்ஸோட உற்பத்தி உடம்புல அதிகமா இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துல உற்பத்திங்கிறது இருக்காது, நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸும் குறைய ஆரம்பிக்கும். அப்ப வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த உணவு மூலமா எடுத்துக்கக்கூடிய இந்த தாவர ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யணும்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்டெம் செல்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். இதுவும் டேமேஜ் ஆகிருக்கிற செல்களை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்ணும். குறிப்பா தோல்கள், ஸ்கின் ரெஜெனரேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொலாஜன் உற்பத்தி, அதாவது ஸ்கின் ஒரு குறிப்பிட்ட டெக்ஸ்சர்ல இளமையான சருமமா இருக்கிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம செல் ரீஜெனரேஷன் ஆகிறது வந்து ரொம்ப குவாலிட்டியான செல்ல ரீஜெனரேஷன் ஆகிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். வயதாகும் தன்மையை குறைக்கும். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் வயது அதிகமாகும் தன்மையை குறைக்கும். தோலை வந்து ஒரு ரேடியன்ஸ் கொடுக்கும், ஒரு பிரகாசம் கொடுக்கும், வசீகரத்தை கொடுக்கும், முகம் வந்து ஒரு பொலிவை கொடுக்கும். அதே மாதிரி எபிஜெனடிக் பாதுகாப்பை கொடுக்கும், செல்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்கும், லாஞ்சிவிட்டின்னு சொல்லுவாங்க. செல்லுல இருக்கிற டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏல ஒரு கேப் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் இறக்கும் தன்மை, வயதாகும் தன்மை, அதாவது ரொம்ப நாள் உயிர் வாழும் தன்மை நமக்கு கொடுக்கறது செல்லுல இருக்கிற ட்ரிமர் அப்படிங்கிறது. அதை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது சுவிட்சர்லாந்துல கிடைக்கக்கூடிய ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு ஆப்பிள். அடுத்தது எபிமெட்டியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னிகோபிட். இதுவும் என்ன செய்யணும், லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், காம இச்சையை தூண்டும், எலும்பு அடர்த்தியை அதிகரிக்கும், நினைவாற்றலை மேம்படுத்தும், மூளை திறனை செயலாற்றலை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். நம்ம இரத்த குழாய்கள் விரிவடைந்து உடம்புல ஒவ்வொரு பகுதிக்கும் இரத்த ஓட்டம் பாயறத வந்து இது மேம்படுத்தும். அதனால்தான் இதயத்துக்கு போற இரத்த குழாய்கள் அடைப்பு வரும்போது அதை ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. மூளைக்கு போற இரத்த குழாய்கள் அடைப்பு வந்ததுன்னா அது ஸ்ட்ரோக்குங்கிறாங்க. ஆண்குறிக்கு போறதுக்கான ரத்தம் அடைபடும் போது தான் அந்த ஆண்மைத்தன்மை குறைபாடுலாம் இருக்கும். இதுல இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும் திறன் இதுல இருக்கு. இது 1500 வருடங்களா ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் அதுல உபயோகப்படக்கூடிய ஒரு விஷயம். கார்டிசெப்ஸ் இது
உடம்புல இருக்கிற செல்கள் மட்டும் இல்ல, ரத்தத்துல இருக்கிற அந்த சிவப்பணுக்களும் ஆக்சிஜனை கேரி பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்ப உங்களால ஒரு 10 கிலோ தூக்க முடியும்னு வச்சுக்கோங்க. சில நேரத்துல எடை அதிகமா தூக்கணும். எங்கெங்க மலை ஏற்றம் செய்யற வீரர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஆனா அவங்க உடலுக்கு வந்து அந்த மலை ஏற்றம் செய்யும் போது ஆக்சிஜன் தேவை அதிகமா இருக்கும். அப்ப அதே மாதிரி சமயங்கள்ல இந்த கார்டிசெப் காளான் என்ன செய்யும்னா, உடம்புக்கு ஆக்சிஜனை உள்ள கொண்டு போய் சேர்க்கிற வரைக்குமான அந்த தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் இது அதிக மலை உச்சிகள்ல விளையக்கூடிய ஒரு காளானா இருக்கு. இது கம்பளி பூச்சி மாதிரி இருக்கிற காளான், ஆனா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஒரு இன்கிரீடியன் நம்ம ப்ராடக்ட்ல இருக்குன்னா இதுதான். கிட்டத்தட்ட 1 கிலோ 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாய் ஆவரேஜா மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு. இது உடம்புல இந்த செல்கள்ல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அதோட உற்பத்தி திறன், ஏடிபி உற்பத்தி திறனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏடிபி ஆற்றல் அதிகரிக்கும். அதனால உடம்பு வந்து செயல்திறன் அதிகமாகும். இதுவும் வந்து அத்லெட் வீரர்கள்லாம், விளையாட்டு வீரர்கள், தடகள வீரர்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட். 1963 ஒலிம்பிக்ல விளையாடிய சைனீஸ் வீரர்கள்லாம் அபரிமிதமான ஆற்றலை காமிச்சு வெற்றி பெற்றாங்க. அது முடியும் போது அங்க இருக்கிற கோச் சொல்றாங்க, நானே இவங்களுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ்ல இந்த கார்டிசெப்ஸ் கொண்ட ஒரு சப்ளிமெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்ட்டு அப்ப அவங்க ஷேர் பண்றாங்க. ஒலிம்பிக் வீரர்கள்லாம் பயன்படுத்தினாங்க. அந்த அளவு இது பவர்ஃபுல்லான ஒரு சக்தியை, ஸ்டெமினாவை கொடுக்கும். இதை ஹிமாலயன் வயக்ரான்னு சொல்றாங்க, ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்றாங்க. ஸ்டெவியா ரபோடியானா, இது சீனி துளசின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இதுல கலோரி கிடையாது, ஆனா இனிப்பா இருக்கும். இது பற்களுக்கு பாதுகாப்பு, அதே சமயத்துல வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லது. ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும், ரத்த அழுத்தத்தை, இதய பாதிப்பை சரி பண்றதுக்கும், இந்த ரித்தம் கரெக்டா வச்சுக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்தை சமன்படுத்துறதுக்கும் இது ரொம்ப சிறப்பா இருக்கு. பாசிட்டிவ்ஃப்ளோரா இது மனசை அமைதிப்படுத்தி இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் உடம்புல இயற்கையா சொல்லக்கூடிய விஷயத்த இம்ப்ரூவ் பண்ணும். மைண்டை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணும். ஆங்ஸைட்டிலேருந்து, கவலைகள்லேருந்து உங்களை கம்மி பண்ணி கொடுக்கும். மன அழுத்தத்தை குறைக்கும். நரம்புகளை அமைதிப்படுத்தும். இதனால என்ன ஆகும்னா டீப் ஸ்லீப், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கினா கூட அந்த ஆர்எம் ஃப்ரீ ஸ்லீப்பா இருக்கும், நல்ல டீப் ஸ்லீப்பா இருக்கும். அதனால என்னன்னா உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ் நல்லா நடக்கும். அடுத்தது ஜப்டிகாபா. இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல விட்டமின் சி சத்துங்கிறதோட சக்தின்னு தான் சொல்லணும். ரொம்ப பவர்ஃபுல்லா இதுல இருக்கு. அதனால உடம்புக்குள்ள எங்கேயாவது அழற்சிகள் இருந்ததுனாலோ, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருந்ததுனாலோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி உடம்போட இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். இதயத்தை வந்து ரொம்ப அழகா பாதுகாக்கும். இதயம் வந்து அந்த ரிதம் கரெக்டா இருக்கிறதுக்கும், இதுவும் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் நிறைய விதத்துக்கு இது சப்போர்ட்டிவா இருக்கும். உடம்புக்குள்ள இருக்கிற அழற்சிகளை குறைக்கும். இது பிரேசில் சூப்பர் கிரேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சூப்பர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கடைசியாக பிளிகியா, இது ஒரு புளிப்புச்சுவை மிகுந்த ஒரு பழம். இது ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கும், ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும், குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறது, ரத்த சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல புரதச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் பி இதெல்லாம் இருக்கு. இது ஜமைக்கா நாட்டோட தேசிய பழம். ஒரு நாட்டோட தேசிய பழம் அப்படின்னா என்னவா இருக்கணுங்க, அதுல ரொம்ப அபரிமிதமா ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்ல. அதனாலதான் இது அவங்களோட தேசிய பழமா வச்சிருக்காங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து என்னன்னா, நம்ம ஊர்ல ஆயுர்வேதம்னு சொல்லுவோம், சைனீஸ்ல ட்ரெடிஷனல் சைனீஸ் பாரம்பரிய மருத்துவ முறைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் கலந்து ஒரு பரம்பரை மருத்துவ அறிவு. அடுத்தது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜியில கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 100 கிலோ பழத்துல இருக்கிற மூலக்கூறுகள்லாம் எடுத்தா ஒரு 10 கிராம் 20 கிராம் வந்து அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜியில அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. உலகம் முழுக்க இருக்கிற நிறைய விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து உலக மருத்துவத்துல இதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு ஆல்டிடியூட்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒரு சீதோஷ நிலையில இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான மண் தன்மை கிடைக்கிற இதுல இருக்கும். அப்ப அதுல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் அபரிமிதமா இருக்கும்போது
ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல இருந்து வேற வேற சோர்சிங்ல கிடைக்கும் போது இதோட பவர் ரொம்ப ஜாஸ்தியா நமக்கு இருக்கும். இது ஒரு தூய்மையான நிலையில நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எக்ஸலண்டான ஒரு ஃபார்முலா நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. மரபணு மாற்றம் இல்லாத பியூர் வெஜ் ப்ராடக்ட், ஹலால் சர்டிஃபைடு, இதே மாதிரி சோதனைகளும் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட்.